குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்தா இல்லைனா நூடுல்ஸ் தாங்க ரொம்பவுமே பிடிக்கும். இன்றைக்கி என் பிள்ளைங்க பாஸ்தா நல்லா காரசாரமாக கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி காரசாரமான பாஸ்தா ரெசிபி பார்க்கலாங்களா? கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாஸ்தாவும் கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பாஸ்தாவும் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினது ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்றைக்கி மசாலான்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா காரசாரமான சுட சுட பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.